ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதி திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணதுல ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. அதாவது பெரம்பூர்ல தாக்கல் பண்ண வேட்புமனுல குற்ற வழக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு தளபதி தாக்கல் பண்ணியிருக்காராம். தென் இப்போ ரீசெண்டா திருச்சி கிழக்குல பண்ண வேட்புமனு தாக்கல்ல மதுரை மாநாடு தொடர்பான ஒரு வழக்கம், தென் பெரம்பூர் பரப்புரையின் போது ஒரு வழக்குன்னு சொல்லிட்டு 2 வழக்கை மென்ஷன் பண்ணியிருக்காராம். சோ பெரம்பூர் வேட்புமனுல ஏன் இந்த குற்ற வழக்கை தெரிவிக்கல, இதனால வேட்புமனு ரிஜெக்ட் ஆகலாமா அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் 2 வழக்குல ஒரு வழக்கு பாத்தீங்கன்னா பெரம்பூர் பரப்புரையின் போது போட்டிருக்காங்க. சோ பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு தான் தளபதி பரப்புரை பண்ணாரு. சோ வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் போடப்பட்ட வழக்கு ஒண்ணு. சோ அதனால அந்த வழக்கு அதுல மென்ஷன் பண்ணிருக்க முடியாது. பட் இன்னொரு வழக்கு மதுரை மாநாடு டைம்ல போடப்பட்டிருக்கு. சோ அதை மென்ஷன் பண்ணாது வேணா இஷ்யூ ஆகலாம். சோ இது சம்பந்தமா டிவிகேல இருந்து என்ன ஸ்டெப் எடுக்க போறாங்கன்றது தெரியல அடுத்து. ஏன்னா வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கான டைம் முடியறதுக்கு இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இதனால தளபதியோட வேட்புமனு நிராகரிக்கப்படுமா இல்ல இது அவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகாதான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ரீசன் எதுவும் இல்லைனாலே தளபதியை நிக்க விடாம பண்றதுக்கு எல்லாமும் பண்ணுவாங்க. சோ அதுல இந்த மாதிரி சின்ன ரீசன் மாட்டிக்கிச்சுன்னா அவ்வளவுதான். அதுவும் அதை முன்னாடியும் பண்ண மாட்டாங்க. ஜனநாயகன் மாதிரி கடைசி நேரத்துல எப்படி கழுத்தறுத்தாங்களோ அந்த மாதிரி வேட்புமனு தாக்கல் முடியறப்ப ரிஜெக்ட் பண்ணி விட்டாலும் பண்ணுவாங்க. சோ அதனால டிவிகே சார்பில் இதை இப்பயே என்னன்னு பார்த்து சால்வ் பண்ண நல்லா இருக்கும். ஏன்னா இந்த எலெக்ஷன்ல தளபதி நிக்கிற தொகுதி கன்ஃபார்ம் வின்ன்றது இப்பவே சொல்லலாம். சோ அதனால இதுல போயிட்டு எதுவும் சொதப்பல் இருந்துடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சம்பந்தமா டிவிகே சார்பில் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய்ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.